நம்மோடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு இணைப்புல இருக்கிறாரு. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். முதலமைச்சரின் உடல் நலத்திற்காக ஏராளமான தொண்டர்கள் அங்கே குழுமியிருந்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் என்ன? கட்டாயம் ஐயா. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நாட்டு மக்களுடைய பேரன்பை பெற்ற ஒரு மகத்தான தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவனுடைய இந்த உடல்நல குறைவு ஏற்பட்ட 8ஆம் தேதியிலிருந்து, கடந்த மாதம் 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் தங்களால் ஆன எல்லா வகையான உச்சபட்ச மருத்துவ சிகிச்சையும் நாட்டு மக்களும் கழகத்தினுடைய உயிருக்குயிரான தொண்டர் பெருமக்களும் ஏராளமான பிரார்த்தனைகளையும் ஈடுபட்டு அம்மா விரைவில் பூரண குணமடைந்து நாட்டு மக்களுக்கு மீண்டும் சேவையாற்ற வரணும்னு கடுமையான பிரார்த்தனைகள் இருந்த சூழ்நிலையில அவங்க படிப்படியா முன்னேறிட்டு வர்றாங்கிற செய்தி ஒரு பெரிய ஆறுதலா தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகம் முழுக்க பரவி வாழ்கிற தமிழ் மக்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியும் ஆறுதலா தந்த நிலையில திடீர்னு இன்னைக்கு இப்ப மாலையில இந்த வந்த செய்தி ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கையா. இந்த பேரதிர்ச்சி நம்ம அது நீடிக்க கூடாது. மீண்டும் அம்மா தீவிரமா சிகிச்சையில பிரார்த்தனையில மீண்டும் அவங்க குணமடைகிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வரணுங்கிறது தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்களினுடைய, குறிப்பா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களினுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களுமா இருக்கு. அதுலதான் இப்ப நாங்கெல்லாம் கூட இப்ப அம்மா மருத்துவமனை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் கடுமையா எல்லா வகையிலையும் மருத்துவ குழுவும் நம்முடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரார்த்தனையால வாழ்த்துக்களால அம்மா கட்டாயமா குணமடைவாங்க. தொண்டர்கள் நம்ம எல்லாரும் அம்மாவுடைய அந்த பூரண குணமடைய நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு நம்ம வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் பதிவு செய்யறோம் ஐயா. நிச்சயமாக நீங்க மருத்துவமனைக்கு சென்று உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொண்டு அதை நீங்கள் பதிவு செய்யலாம். திரு தனியரசு, இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி.